திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்றைய குறள் எண் 942, அதிகாரம் மருந்து. ஒரு ஆச்சரியமான செய்தி. பிறந்தது முதல் 70 வயது வரை எவ்வித மருந்தும் சாப்பிடாமல் நோயில்லாமல் தமிழ் மண்ணில் வாழ்ந்தவரை கண்டதுண்டா? அவர்தான் திருமாளிகை தேவர். இதை கேள்விப்பட்டதும் மன்னர் அவரை அழைத்து, எப்படி நோயில்லாமல் வாழ்ந்து வருகின்றீர்கள் என கேட்டார். அதற்கு 4 முறைகளை கடைபிடிப்பதாக திருமாளிகை தேவர் சொன்னார். 1. ஓரடி நடவேன். 2. ஈரடி கெடவேன். 3. இருந்துண்ணேன். 4. கிடந்து உறங்கேன். இதற்கு என்னப்பா விளக்கம் என்று கேட்க, தன் நிழல் தன் அடியில் இருக்கும் நேரம், அதாவது உச்சி பொழுதில் எங்கேயும் நடக்க மாட்டேன். இதுதான் ஓரடி நடவேன் என்பது. ஈரடி கிடவேன் என்றால் ஈரமுள்ள இடத்தில் படுத்து தூங்க மாட்டேன். இருந்து உண்ணேன் என்றால் உண்ட உணவு செரிக்காமல் வயிற்றிலேயே இருக்கின்ற பொழுது மீண்டும் உண்ண மாட்டேன். அப்படி என்றால் கிடந்துறங்கேன் என்பது களைப்பினால் உறங்காமல் வெறுமனே படுத்து தூங்க மாட்டேன் என்று விரித்துரைத்தார். இவர் உண்மையிலேயே இப்படி நடந்து கொள்கிறாரா என்பதை சோதனை செய்ய கரூர் தேவர் தமது சித்தின் மகிமையால் ஒரு நாள் அவர் உணவு உண்ட பிறகு அற்புதமான உணவினை மீண்டும் உண்ணுவதற்காக திருமாளிகை தேவரிடம் கொடுக்கின்றார். வாய்க்கு இடம் கொடுத்தால் நோய்க்கு இடமாகும் என்று சொல்லி அதை மறுத்துவிட்டார். இருந்துண்ணேன் என்னும் இக்கருத்தை தான் நம் திருவள்ளுவர் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உனின் என்று உரைத்தார். பசித்து புசிப்போம், வாயடைத்து நோய் விரட்டுவோம்.